ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் புலாவ் பண்ண போகிறேன். 5 டீஸ்பூன் எண்ணெயும் ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, காரத்துக்கு அதுதான் நல்ல காரமான பச்சை மிளகா. ஒரு 10-20 புதினா இலை சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் பல்லாரி வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ஏன்னா 350 கிராம் அரிசி நான் எடுத்துக்கிறேன், பாசுமதி அரிசி. ஏற்கனவே கழுவி ஊற வச்சுட்டேன். இதுக்கு ஒரு 150 கிராம் காய்கறி, உங்களுக்கு பிரியமான காய்கறி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் அரிசி எடுத்த அளவுக்கு 1க்கு 1.25 அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, உப்பு, எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அரிசி மேலே வந்ததும் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்குன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் மனம் நல்லாயிருக்கும். மூடி வச்சு ஒரு 12 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஒயிட் புலாவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜு குருமாவோடையும் சரி, நான்வெஜ் குருமாவோடையும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.